கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகி மிடில் மார்த்தேண்டு இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க யாரையும் நான் சந்திப்பல பெரிய மகிழ்ச்சி அடைந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டு உயர்த்த போகிற எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். 5000 பேருக்கு 5 2 மீன் தான் என்று சொல்லி எல்லாரும் கத்திர பாடுவோம். ஒரு புதிய பாடல் அல்ல, ஆண்டுடைய வார்த்தையை உயர்த்துவோம், ஒரு நாமத்தை உயர்த்தி ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். பாடுங்க. 5000 பேருக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லிக் கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, 12 கூடை எடுத்தார், மீதம் 12 கூடை எடுத்தார். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். பாடுங்க. 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் அந்த வார்த்தை கேட்க வருகிறார்களோ அவர்கள் பசியினால் அவர் ஒரு நாள் திருப்பி அனுப்ப மாட்டாரு. அவருடைய சமூகத்தில் வருகிறவர்களை அவர் திருப்தியாக்கி நடத்துவார். குறைவுகளோடு வருகிறவர்களை நிறைவாக்கி நடத்துவார். வானத்தின் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு, நம்மளை திருப்தியாக்குவாரு. தம்மண்டை வருபவரை அவர் பசியினால் வருத்திடுவார். தம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பினார். மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி, மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி என்னாலும் கை கொடுப்பார். இயேசு என்னாலும் கை கொடுப்பார். 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். எல்லாரும் பாடுங்க. அப்படியே இரு கடங்களில் அப்படியே கண்களை மூடி 5000 பேரை போஷித்து திருப்தியாக்கினீரு, எங்களுக்கு குறையில்லாமல் நடத்துங்கப்பா. சொல்லி கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க. பாடுங்க. கூடை எடுத்தார் இயேசு 12 நாட்களில் நீதி எடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கணக்கு அவர் தரப்போகிறாரு. 5000 பேரை கர்த்தர் இந்த வனாந்திரத்துல போஷித்தார். அப்பத்தை கர்த்தர் கொடுத்து திருப்தியாக்கினாரு. இந்த காலை நேரத்திலப்பா எங்கள் ஆண்டவரே திருப்தியாகத்தக்கதாக எங்கள் அப்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறவர், 5000 பேர் சாப்பிடத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறவர். உடைய சமூகத்துல வருகிறவர்கள் எல்லாரையும் ஒரு நாள் நீங்க கைவிடவே மாட்டீங்கப்பா. அந்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு வேத பகுதி எடுத்து நம்ம தியானிக்கலாம். இந்த மாத கர்த்தர் சொன்னதான வார்த்தை, அவர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகள் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையினுடைய வனாந்திரத்துல என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வனாந்திரத்துல நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்த வாரங்களில வனாந்திரத்தில் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இன்றைக்கு பார்க்கிறோம் வனாந்திரத்துல கர்த்தர் அப்பத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்னாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்த வனாந்தரத்துல என்ன இல்லையா? அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த உணவு எங்களுக்கு அற்பமான உணவாய் இருக்குது என்று சொல்லி
வழி நடத்தின மோசையை ஆண்டவரை அவர்கள் துக்கப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கர்த்தர் வழி நடத்தினார். தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். வானத்தின் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாராம். எந்த மன்னாவை கொடுத்தாரா? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா 9:15 வானத்தின் அப்பம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அந்த வனாந்தரத்துல தான் இருந்தாங்க. 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் ஆடு மாடு எல்லாரும் இருக்கிறது. அந்த ஜனங்களை வனாந்தரத்துல குறைஞ்சது 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு கர்த்தர் அனுதினமும் மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். வாசிக்கலாம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, பாருங்க, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். பாருங்க, அவர் சொல்றார், வானத்தின் அப்பத்தையும் கண்மலையினுடைய தண்ணீரை கொடுத்து நீங்கள் இந்த கானானை சுதந்தரியுங்கள் என்று சொல்லி ஆண்டு வாக்கு கொடுத்தார். ஆமென். அவர் வாக்கு கொடுத்த தேவன் மாத்திரமல்ல, அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார். யாத்ராம புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வானத்தின் அப்பம் என்று சொன்னால் மன்னாவை குறிக்கிறது. இந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்ராம 16:31 வாசிக்கிற பொழுது இந்த மன்னா எப்படிப்பட்டதா இருந்ததாம்? கொத்தமல்லி அளவாய் இருந்தது, வெண்மை நிறமாய் இருந்தது, தேனில் இடப்பட்ட ஒரு பணியாரத்தை போல இருந்ததா. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்ட அந்த அப்பம் எப்படிப்பட்டதுங்க? அது மன்னா ரொம்ப ருசியுள்ளதா இருந்தது. தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். இப்படி அந்த ஜனங்கள் சாப்பிட்ட ஜனங்கள் அந்த சாப்பிட்ட மன்னாவை ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்னா, யாத்ராம 16:33 வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஓர் ஓமர் அளவு எடுத்து அதை என்ன செய்யுங்க? பலிபீடத்துக்குள்ளாக வைங்க, பின் வருகிற சந்ததிகளுக்கு அது மகிமையா இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு பாத்திரத்துல அதை என்ன செய்யுங்க? அந்த மன்னாவை எடுத்து ஓர் ஓமர் அளவுக்கு என்ன செய்யுங்க? எடுத்து தேவ சமூகத்துல வைங்க. நம்ம எல்லாரும் நன்கு அறிஞ்சிருக்கிறோம், பலிபீடத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மன்னா, ஆரோனுடைய துளித்த கோல், மோசே கொண்டு வந்ததான 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்தது. கர்த்தர் பாருங்க, அந்த மன்னாவை பின் வருகிற சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பலிபீடத்துக்குள்ள கர்த்தர் எடுத்து வைத்தார். ஏன் என்று சொன்னால் அந்த மன்னா வானத்திலிருந்து இறங்கின மன்னா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 16வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 40 வருடமாய் இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்பா. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். பாருங்க, அவர்களை ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் நடத்தினாருங்க. வனாந்தரம் தான். இன்னைக்கும் வனாந்தரத்தில் நமக்கு நல்ல ஆகாரம் கிடைக்காது. மலை பிரதேசத்துக்கு எங்கேயாவது போய் பாருங்க, வனாந்தரமான இடம். நீங்க ஏதாவது டூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்கா? சில கடைகள் கூட சில இடங்கள்ல இருக்க, நல்ல லொகேஷன் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? கடை இருக்காது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் 40 வருஷமும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானத்தில் இறங்கின அப்பம். சங்கீதக்காரனாகி தாவீது இப்படி சொல்றாரு. வாசிங்க, சங்கீதம் 78:24 யோவான் 6:31 வாசிப்போம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி, பாருங்க, சங்கீதம் 78:24 சொல்லுகிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எதை கொடுத்தாருங்க? வானத்தின் தானியத்தை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க சாப்பிட்ட உணவு இந்த பூமியில விளைஞ்ச ஆகாரத்தை, தானியத்தை வைத்து அவர்கள் சாப்பிடல. வானத்தின் மன்னாவை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். வானத்திலிருந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தாருங்க? அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள்? வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். அந்த மன்னா எப்படி கொடுக்கப்படுதா? வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தினுடைய தானியத்தை, ஆகாரத்தை அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வது, ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் கொடுத்தார்.
அந்த அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாய் இருந்தது, அது வெண்மை நிறமாய் இருந்தது, அது தேனிலிட்ட பணியாரத்தை போல் இருந்தது. தேவன் அதை ஒரு அடையாளமாக அந்த ஓமர் அளவு எடுத்து செய்தாங்க, பலிபீடத்துல வைத்தார்கள். அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த வானத்தின் மன்னா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, வனாந்திரத்துல 6 லட்சம் பேரை வானத்தின் மன்னாவை கொண்டு போஷித்த ஆண்டவர் உங்களை என்னை அவர் போஷிப்பாரு. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால பிழைப்பான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு சொன்னாங்க, கானானுக்கு கொண்டு போவேன் ஆண்டு சொன்னாரு. சொன்னவர் என்ன செய்தார்? அவர்களை போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை சில ஆசீர்வாதத்தை ஆண்டு உங்களுக்கு வச்சிருக்கலாம், சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், சில வாக்குத்தத்தங்களில் நீங்கள் சுதந்திரிக்க முடியாது தேவன் உங்களோடு பேசி இருக்கலாம். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் வேண்டிய சகல காரியத்தை ஆண்டு செய்வாரு. மன்னாவை கத்த தருவார். அல்லேலூயா. 2வது வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 9:13-16. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல எல்லா ஜனங்களும் இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக பெத்சாயிதா என்றதான பட்டணத்துக்கு அருகாமையில் இருக்கிறதான ஒரு வனாந்திரமான இடத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பின்பகுதியில அவர் தனித்திருக்கும்படிக்கு பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். அல்லேலூயா. அப்பொழுது வசனம் சொல்கிற பாருங்க, 12வது வசனத்துல, சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க? ஊருக்குள்ள இல்ல, கிராமங்களுக்குள்ள இல்ல, பட்டணத்துக்குள்ள இல்ல, கடற்கரை ஓரங்களுக்குள்ள இல்ல. எங்க இருக்கிறாங்க? வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? போஜனம் கொடுக்கணும். அப்ப சீடர்கள் சொல்றாங்க, நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? புறப்பட்டு போய் அருகாமையில் உள்ள கிராமங்கள்ல போய் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆகாரங்கள் என்ன செய்கிறோம்? வாங்கி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு 13ஆம் வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே போஜனம் கொடுங்கள். அப்போ அவங்க சொல்றாரு, எங்க இடத்துல வெறும் 5 அப்பம் 2 மீன் மாத்திரம் தான் இருக்கிறது, அதனால இது பத்தாது. அதனால என்ன செய்யறோம்? நாங்க பக்கத்துல போய் வாங்கி கொண்டு வரணுமே. இந்த ஆண்டவர் இயேசு இடத்துல சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க? பந்தி இருக்கு, அமர வைங்க ஆண்டவர் இயேசு சொல்லி அவர்களிடத்தில் இருந்ததான அந்த அப்பத்தை வாங்கி ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லுகிற 16ல, அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதி 12 கூட எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் வாங்கி அவர் ஆசீர்வதித்தார். வனாந்திரம் தான், குறைவுதான், ஆகாரத்தை ஆயத்த பண்ணுவது ரொம்ப கடினமான காரியம்தான். ஆனா அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. ஆனா அந்த கொஞ்சம் அப்பத்தை, அந்த கொஞ்சம் ஆண்டவரே அந்த மீனை ஆண்டவர் வாங்கி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமாங்க? 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குது, 40 வருஷம் 6 லட்சம் புருஷர்களை நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? உங்க அப்பத்தையும் மீனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். யாத்திராம புஸ்தகத்துல 23வது அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பத்தையும் அவர் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவே. லேவியராம புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள், நீங்கள் திருப்தியாய் நீங்கள் சாப்பிடுவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் மாவையும் எண்ணெய் களஞ்சிகளை ஆஸ்வதிக்கிறவ. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வனாந்திரத்தை ஆண்டவர் மாற்றி
மாற்றுவாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். வனாந்திரமான சூழ்நிலையா, பாலைவனமா இருக்கிறதா, உங்களுக்கு வேண்டிய அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் அப்பம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்குது, கொஞ்சம் சம்பாத்தியம் தான் இருக்குது, என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு என்ன செய்ய போறேன், நான் ஃபீஸை எப்படி கட்ட போறேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன், மழை போல தேவைகள் இருக்கிறது, பயப்படாதீங்க. வனாந்திரத்தில் அப்பத்தை கொண்டு வந்தவ உங்களை திருப்தியாக்கி நடத்துவா, குறைவில்லாமல் நடத்துவா. வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுப்பா. அவர் காற்றை வீச பண்ணும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாரும் இரு கடங்களை கண்களை மூடுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அப்பம் கிடைக்கப்படட்டும் சொல்லி ஹல்லேலூயா. தம்மண்டை வருபவரை அவர் பசியினால் அனுப்பிவிடா. ஒரு நாளும் ஒரு பசியினால் அனுப்ப மாட்டாரே. மன்னாவை தந்தவர் சந்தோஷப்படுத்தி, மன்னாவை ஒரு நாள் குறையில்லாம திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென், ஆமென். ஒரு குறையில்லாம நடத்துவாரு. எல்லா குறைவுகள் மன்னாவை தந்து உங்களை திருப்தியாக்கி ஆச்சரியமாய் நடத்துவார். வனாந்திரத்துல மன்னாவை தருவாரு. வனாந்திரத்துல தூதனுடைய அப்பத்தை கர்த்தர் கொடுப்பாரு. வானத்தின் மன்னா உங்களுக்கு தடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களிடத்தில் காணப்படுகிற கொஞ்சம் மன்னா, கொஞ்சம் அப்பத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் 12 கூட திருப்தி அடைய மீதி எடுக்க உதவி செய்வாரு. உங்களிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு பெருக பண்ண போறாரு. உங்களிடத்துல உள்ள கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போறாரு. உங்களிடத்துல உள்ள கொஞ்சம் சம்பாத்தியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவா. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் பெருகுவீர்கள், பெருகுவீர்கள். வசனம் சொல்லப்பட்டபடியே உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆஸ்வதிக்கிறவன் அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.